இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் கதை இப்போ சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்டேஜிங் எபிசோடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மெதுமெதுவாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயத்துக்கு செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல கோயிலில் வச்சு பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் செஞ்சேன் 28 வருஷத்துக்கு முன்னாடி இதே தப்பை, அந்த தப்பு செஞ்சு உணர்ந்ததால தான் நான் இப்போ உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ பண்ணுறதெல்லாம் சரி நினச்சிட்டு இருக்கா, நீ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயத்தை பண்ணி வச்சிருக்க தெரியுமா? அதுவும் எவனை நம்பி வந்திருக்க, ஒரு கேடு கெட்டவனை நம்பி வந்திருக்கேன். நல்லவனை கூட நம்பி வரல, நல்லவனை நம்பி வந்தா கூட பரவாயில்ல, நான் ஏற்றிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு கோமதி பேச 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 நமக்கே பார்த்தீங்கன்னா அவன் நடிப்பு வாவ் அப்படின்னு இருக்கு. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி மேக்கப்பை குறைச்சிக்கிட்டாங்க இதுக்காக, இந்த சீனுக்காக. அப்படியே அழுகையில் பல எமோஷன்ஸை கொண்டு வராங்க. அப்படி எகத்தாளம், திமிரு, அதே சமயத்தில் கோபம், ஆத்திரம், வருத்தம், வேதனை, வலி, அதுக்கப்புறம் தன்னுடைய ஓன் அனுபவம், இது எல்லாத்தையும் உள்ளார கொண்டு நிரோஷா மேம் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. நடிச்சிருக்கும் போதே பலார்னு அங்கே வேற வச்சு அடிச்சிட்டாங்க. கடவுள் இருந்துச்சு நமக்கே. உடனே அந்த ராஜியை போட்டு பலார் அடிக்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை வாங்க நம்ம ரூமுக்கு போய் இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்னா, தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு அவனை பற்றி தெரியலை அப்படின்னா, எப்படி தெரியலை, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு, இவனை போய் நம்பி வந்திருக்கே, நீ நல்லவனை நம்பி வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. கிராஸ் பண்ணி போகும் பொழுது, இப்போ ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போகும்பொழுது ராஜி ஒரு பார்வை பார்க்குறாங்க கதிர்கிட்ட. அந்த பார்வையில் முக்கியமான அர்த்தமே, நீ எவ்வளவோ சொன்னால் நான் கேட்கல, என் நல்லதுக்காக தான் நீ சொல்லியிருக்க, எனக்கு அது புரியல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இவர் அப்படியே கடுப்போட பார்க்குறாரு. எத்தனை தடவை சொன்னேன், ஐ டோல்ட் யூ ஸோ, நீ ஏன்னா என்ன பண்ணி தொலைஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாரு அவரும். நேராக கிளம்பி அவங்க ரூமுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எழிலும் கதிரும் புலம்பிட்டு இருக்காங்க. எழில் சொல்கிறாரு, 2 நிமிஷம் தான் அந்த பையனை நான் பார்த்தேன், என்னை அவன் இடிச்சிட்டு அவன் பேசுகிற விதத்தே தெரிஞ்சு இவன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நடந்துக்கிற விதத்துலேயே ஏதோ தப்பு இருக்குன்ட்டு எப்படி இவன் கூட போய் பழகி இவனை போய் லவ் பண்ணியிருக்காங்க. ஊரில் சின்ன கிராமம் தானே, எல்லாரும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கல்ல, ஊரில் சின்ன டவுன் தானே, பார்க்குறவங்க பழகிறவங்க இவங்களுக்கு பழகிறாங்கன்னு தெரிஞ்சவங்கலாம் ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்புறம் எப்படி அப்படிங்கும் போது நானே சொல்லியிருக்கேங்க, நானே பல தடவை சொல்லியிருக்கேன், பார்த்து முதல் தடவையிலேருந்து சொல்கிறேன், ஆனால் அவர் கேட்கல, காதல் கண்ணை மறைச்சு பைத்தியக்காரி மாதிரி வேலையை செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்காரு அவர். எனக்கு இதை பேசாத நினச்சாலே கோவமாக வருது, இப்படி போய் பண்ணிட்டா, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படிங்கும்பொழுது கதிருக்கு எழில் கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, கதிர் பெரியவங்க இருக்காங்க, உங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் இருக்காங்க, அவங்க பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்க, நம்ம எதுக்கு இல்லை தலையிட்டு அப்படிங்கிறாங்க. இது நல்ல ரூம்குள்ளே போனோடனே காதல் கண்ணை மறைச்சிருச்சா, அவன் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சும் போய் அவங்க கூட போய் பேசிகிட்டு இருந்திருக்க அப்படின்ட்டு இங்கே 2 தடவை ஆகிறாங்க. உடனே பாவமாக அந்த பொண்ணு முழிக்கிறாங்க. ராஜி இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா ஊரில். நீ இப்போ ஓடி வந்துட்ட, சிம்பிளாக நீ ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னு நினச்சி கிளம்பி வந்துட்ட, ஆனால் அங்கே எல்லாம் உடஞ்சி போய் ஊர்க்காரங்கெல்லாம் விடாமல் அதை பற்றியே பேசி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பேசி உன் அப்பா தூக்கு மாட்டிக்க போயிருக்காரு என் அண்ணன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. இவனை போய் நம்பி வந்திருக்க. இப்போ ஊரில் இருக்கவங்களாம் என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன வகையில் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்கள் அவங்க பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க. பொண்ணு சேஃபாக வந்துட்டா அப்படிங்கிறது பெரிய விஷயமா தானே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பேச போகிறாங்க, 4 நாளைக்கு பேசிட்டு கம்மியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறதுக்கு, இல்லை உங்களை மாதிரி சென்னையில் மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு பேசு பொருளாக ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பானுங்க, பேசி திருப்பி இது பண்ணுவானுங்க. அதில் முக்கியமாக இப்போ பணம் போச்சு, நகை போச்சு, இன்னொருத்தனோட பழகிருக்கா, அதனால தான் கிளம்பி வந்திருக்கான்னு தெரியும். அவள் கல்யாணம் பிடிக்காமல் ஓடி வந்தான்னு சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல, ஏன்னா கார் ஏறி இன்னொருத்தன் கூட தான் வந்திருக்காங்கிறது தெரியும். அப்போ அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா 3 நாள் என்னெல்லாம் நடந்துச்சோ, இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சோ எல்லாம் முடிச்சுட்டு விட்டு போயிட்டான்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இவங்க கேட்க அப்படியே ராஜி கோபமாக எந்திரிக்கிறாங்க. என்னத்தை பேசுகிறீங்க, அவனை நம்பி வந்தது மட்டும் தான் நான் பண்ண தப்பு, அதை தவிர வேறு எதுவுமே நான் பண்ணலை, பணமும் நகையும் எடுத்து போவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அவன் திருட்டு பையன் எனக்கு தெரியாமல் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு அவங்க புலம்புனதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், அங்கே யார் கேட்க போகிறா, ஊர் பேசுங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கோபமாக ராஜி பக்கத்து ரூமுக்கு போகிறாங்க. போகும்பொழுது அமிர்தா அட்வைஸ்லாம் பண்ணி விடுங்க, கோபத்தில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஊரெல்லாம் மாறிடும், நீங்கள் தேவையில்லாமல் இது யோசிக்காதீங்கும் போதே, இல்லை நான் இருக்கவே கூடாதுன்னு குடுக்குடுன்னு கதவுக்குள்ளே போய் ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மாற்றி தட்டிகிட்டே இருக்காங்க கதவை. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தா இப்போ இவர் எழிலும் கதிரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எழில்கிட்ட கதிர் என்ன சொல்லிடுறாருன்னா, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது இந்த விஷயத்தை யோசிக்கவே, இவங்க பேசுறது அழறது இது எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு பாவமாகவும் இருக்குது, கோபமாகவும் வருது, நான் கிளம்பி கொஞ்சம் வெளில எங்கேயாச்சும் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாரு கதிர். எழில் வராரு. எழில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ரூம்குள்ளே கதவை சாத்திட்டாங்கிறாங்க. திருப்பி கோமதியிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு வெள்ளவாமா, நான் பார்த்துக்கிறேம்மா, வெள்ளவாமா அப்படிங்கும் போது இவங்க அழுதுகிட்டே இருந்தவங்க அங்கே அந்த பழம் வெட்டுற கத்தியை பார்த்தாங்க. அந்த கத்தியை வச்சு கையை கிழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணும் பொழுது கரெக்டாக அப்போ கதவை டமால்னு தட்டி கதவை இப்படி உடச்சி உள்ளார ஓப்பன் பண்ணி வந்துடுறாங்க.
வந்த உடனே கையில் கத்தியெல்லாம் தூக்கி போட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, அறிவு இருக்கா உனக்கு, மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டியா, நீ திருப்பி வீட்டுக்கு போனாலாச்சும் எப்படியோ நம்ம பொண்ணு திருப்பி வந்துட்டாலாச்சும் நினைப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி அந்த வழி எத்தனை நாள் இருக்கும் தெரியுமா. திருப்பி மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காகவும் உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, மற்றவங்கள பற்றி யோசி அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து திட்டுறாங்க. திட்டி கூடயே ஆள் இருக்க வச்சிட்டாங்க. அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு கோமதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து நேராக போய் பாக்கியாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இல்லை நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதை இதுக்கப்புறம் ஊருக்கு கூப்பிட்டு போனால் எப்படி இருந்தாலும் ஊரில் ஒரு பேச்சு வரும், இவன் எவன் கூடயோ போயிட்டா அப்படின்னு பேச்சு வரும். என் அண்ணனுங்களாம் தாங்க முடியாது, என்ன நடந்துச்சு, இவளுக்கு என்ன நடந்துச்சோ, இவன் என்ன பண்ணாலோ அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நகை போச்சு பணம் போச்சுங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா பழியும் இவ திருப்பி போனாலுமே எங்கள் அண்ணனுங்க மேலே தான் விழும். எங்கள் அண்ணனுங்க ஒழுங்காக வளர்க்கல அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாச்சும் பண்ணுவாங்க. நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ண விஷயத்துக்கு சேர்த்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை சொல்கிறாங்க. அந்த முடிவு நமக்கு என்னன்னு தெரியும். கதிரையும் ராஜியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எனக்காக நீங்கள் கூட நிற்பீங்களா அப்படின்னோடனே பாக்கியா நான் நிற்கிறேன் அப்படின்ட்டாங்க. உடனே சரி இதுதான் எனக்கு இது சரியா தப்பா 1000 பிரச்சனை வரும், ஆனால் அதை பார்த்துக்கலாம். ஆனால் இன்னும் இது எதுவுமே இல்லாமல் இவளை மட்டும் கூப்பிட்டு போனால் வர அவமானத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. முடிவு எடுத்துகிட்டு இப்போ மீனாட்ட சொல்லி என் பையனை கூட்டுவா அப்படின்னு கதிரை கூட்டுற சொல்கிறாங்க. கதிர் வந்ததுக்கப்புறமா, கதிர் உன்கிட்ட சொல்லணும், நான் உங்கள் அப்பாவை காதலிச்சும் போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். உங்கள் அப்பா எங்கள் கடையில் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு நம்ம கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனை போய் லவ் பண்ணுறா நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியுமா அவங்க எங்கள் அண்ணனுங்களால்? அதனால தான் அவங்க ஏற்றுக்கல. இதே பார்த்தா அப்படின்னா அரசி இப்போ லவ் பண்ணுறா நம்ம கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனை அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உடனே பயம் வராது. பயம் வரும்ல. நம்ம எல்லோரும் ஒன்றா இப்படி வீட்டில் சந்தோஷமாக இருக்கமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தேன். அந்த பயத்தை தான் அவங்க வேணாம். ஆனால் நான் அதை மீறி உங்கள் அப்பாவை காதலிச்சு வந்தேன். உங்கள் அப்பா நல்லவராக இருந்ததுனால என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோபம் இருக்கிறதுக்கான நியாயம் தானே. அதனால தான் மாற்றி சண்டை வந்துகிட்டே இருந்தது எல்லாமே. இப்போ இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கா அப்படிங்கும்பொழுது இந்த தப்புக்கு சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி மட்டும் தான் தோணுது. ஆனால் அந்த உதவியை நீ செய்வியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சொன்னால் செய்ய போகிறாரு அப்படின்னோடனே நீ கொஞ்சம் சும்மா நான் என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே திருப்பி அவளை இப்போ இப்படியே கூப்பிட்டு போனேன் அப்படின்னா ஊருக்காரங்க விட மாட்டாங்க. திருப்பி இதை பற்றி பேசி அவளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வழியை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு மீனா இதுக்கும் பதில் சொல்ல. ஏன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. இந்த ஊரில் திருப்பி பேசி நம்ம ஊரில் யாராவது ஆள் கிடச்சா நசுக்கி சாவடிக்கிற ஊர் இது. அவங்கள நோகடிச்சு ஏதாச்சும் பண்ண வச்சுருவாங்க. ஒன்று பேசியே சாவடிப்பானுங்க, இல்லை சாவுக்கு தள்ளி விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு மோசம். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஓகேம்மா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன், எனக்கு புரியுது, நான் என்னம்மா பண்ண முடியாதுக்கு அப்படின்னா உன்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும், எனக்காக நீ அதை பண்ணுவேன்னு மட்டும் ஒரு வாக்கு கொடுத்தா எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இன்னமும் நிஜமாவே அவருக்கு புரியல. ஏன்னா இந்த ஒரு ஐடியாவே ஒரு மனசில் தோணவே இல்லை ராஜியை இப்போ நான் ஊருக்கு கூட்டு போகணும். ஆனால் ஊருக்கு கூட்டு போகிறது இப்படியே அவளை கூட்டு போக முடியாது. இந்த அவமானத்தோட இந்த அசிங்கத்தோட அவள் போனான் அப்படின்னா 1000 கேள்விகள் வரும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, நீ ராஜி கட்டத்தில் தாலி கட்டு, உனக்கும் ராஜியும் கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஷாக் ஆகிட்டார். இவர் அப்படியே முகமே மாறிடுச்சு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அதிர்ச்சியாகி பார்க்க, இந்த பக்கம் அப்படியே அழுதுகிட்டே கோமதி கேட்க இதை விட ஷாக் ஆகிட்டாங்க. மீனா என்னடா பண்ணுறீங்க நீங்கள், என்னடா திடீர்னு கல்யாணத்துக்குலாம் முடிவு எடுக்கிறீங்க, இப்போ தான்டா நான் ஓடி வந்தேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இதுக்கப்புறம் கல்யாணம் நாளைக்கே நடக்க போகுதுங்கிறத பற்றியும் இப்போ நடக்கிற கூத்துக்கெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி